ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், மீனிங் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர், ரைட்ஸ் ஆஃப் ரிட்டையரிங் பார்ட்னர், அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ரிக்வயர்டு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர், அதே மாதிரி கெய்னிங் ரேஷியோ என்னென்ன கேசஸ் அதில் நம்ம வந்து இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ட்னர்ஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பார்ட்னர்ஷிப் டீட்லேருந்து அவங்க வெளில வந்துக்கிறாங்க. அவங்களோட டெர்ம்ஸ் ஆஃப் அக்ரீமெண்ட் முடிவுக்கு வருது. ஸோ அந்த ஃபர்மோட அவங்களுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து அதோட முடிய போகுது அப்படின்றது தான் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் அப்படின்றது. இட் மேபி எதனாலனாக்க நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வயசாயிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அது அவங்களோட அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதில வந்து இந்த ரிட்டயர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் அக்ரீமெண்ட் வந்து கம்ஸ் டூ அன் எண்ட். அதோட மட்டும் இல்லாம, அந்த பிசினஸ் கன்டின்யூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நியூ அக்ரீமெண்ட் போட்டு அந்த பிசினஸ கன்டின்யூ பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னர் ரிட்டயர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நியூ அக்ரீமெண்ட்ட வச்சு புதுசா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் அந்த பிசினஸ கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னரோட என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரிட்டயர்மெண்ட் ஆகப்போற பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன அந்த பிசினஸ்ல அப்படின்னும்போது, அவங்களுக்குரிய ஷேர் ஆஃப் கேப்பிட்டல அவங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிறதுக்கு உண்டான ரைட் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பிட்டலுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதனா வர வேண்டியிருக்குன்னா, அதையும் கேட்டு வாங்கிக்கலாம். ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்து அந்த ரிட்டயர்மெண்ட் வர தேதி வரைக்கும் அவங்க அத வந்து வாங்கிக்க முடியும். அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து லாஸுக்கும் லயபிள். அதாவது அந்த பர்ட்டிகுலர் அந்த பீரியட் அன்னைக்கு டேட் ஆஃப் ரிட்டயர்மெண்ட் வரைக்கும் என்னென்ன அக்யூமுலேட்டட் லாஸ் இருக்கோ, ரிவாலுவேஷன் லாஸ் இருக்கோ, எதனா டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், ஸோ இந்த மாரி வேற எதனா லாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்க அந்த எப்படி அவங்க ப்ராஃபிட்டோ அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த இன்கம் வர வேண்டியிருக்கோ, ரைட் டு ரிசீவ் அப்படின்ற மாதிரி ரைட் டு பே, ரைட் டு பி லைபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்க இந்த ரேட் ஆஃப் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஏதான ஒரு லாஸுக்குலாம் இந்த பர்ட்டிகுலர் பார்ட்னர் வந்து லயபிள் கிடையாது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டேட் ஆஃப் ரிட்டயர்மென்ட் வரைக்கும் தான் அந்த ரிட்டயரிங் பார்ட்னர் வில் பி லயபிள். ஆஃப்டர் த டேட் ஆஃப் ரிட்டயர்மென்ட் த பர்ட்டிகுலர் பார்ட்னர் ஹூ இஸ் ரிட்டயரிங் வில் நாட் பி ஹெல்ட் லயபிள் அப்படின்றது தான் இதுல மீனிங். அண்ட் தென் இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டயர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் திங் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கால்குலேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் குட்வில் இருந்தா அதோட ட்ரீட்மெண்ட் என்ன, அதே மாதிரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டோ லாஸஸ் இருந்தா அதோட ட்ரீட்மெண்ட் என்ன, அண்ட் தென் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதே மாதிரி அப் டு த டேட் ஆஃப் ரிட்டயர்மெண்ட் என்ன ப்ராஃபிட்டா லாஸான்றதை கால்குலேட் பண்றது, அதே தென் calculation of the total amount due to the retiring partner, அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் டு த ரிட்டையரிங் பார்ட்னர், அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த கண்டினியூவிங் பார்ட்னர். இதுதான் வந்து அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் இஃப் த பார்ட்னர் ரிட்டையர்ஸ். அதுக்கப்புறமா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ இதெல்லாம் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த சுச்சுவேஷன்ல அப்படின்றத பார்க்கலாம். At the time of retirement of the partner, the business continues with the remaining partner. Okay. So அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நியூ ரேஷியோ அதை கால்குலேட் பண்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா the ரிமைனிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க, they decide to share the future profit and loss. அப்போ அந்த டைம்ல கால்குலேட் பண்றது தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அடுத்தது கெய்னிங் ரேஷியோ அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். அந்த ரேஷியோ வித் த கண்டினியூவிங் பார்ட்னர்ஸ் அக்வயர் த அவுட்கோயிங் பார்ட்னர் ஷேர் இஸ் கால்ட் த கெய்னிங் ரேஷியோ. ஸோ இந்த கண்டினியூவிங் பார்ட்னர்ஸ் அந்த வெளில போற பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து ஷேர் வாங்குறாங்க இல்லையா, அதை தான் கெய்னிங் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஓகே. இதுல இந்த கெய்னிங் ரேஷியோ வந்து 2 சிச்சுவேஷன் 2 கேஸஸ்ல கால்குலேட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த கொஸ்டின் அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் த ரிமைனிங் பார்ட்னர், if the question does not contain the new profit sharing ratio of the remaining partner, then we can automatically assume that the partners continue to share their profit in the old profit sharing ratio.
Therefore, the gaining ratio for the existing partners is the same as the old profit sharing ratio of those partners. So, அந்த நியூ ப்ராஃபிட் ரேஷியோவை வந்து அந்த கொஸ்டினில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலேயே அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அண்ட் தென் if the continuing partners maintain their relative ratio, the gaining and new ratio will be same. So in this particular case, there is no need to calculate the gaining ratio. The new ratio and gaining ratio will be the same. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சம் வந்து எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1/2 3/10 1/5. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம், 5/10 3/10 2/10. இதில் நியூ ரேஷியோவும் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும் இஃப் எக்ஸ் ரிட்டையர். ஸோ ஓல்ட் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு 5:3:2. நியூ ரேஷியோ ஆஃப் ஒய் அண்ட் செட் என்னது 3:2. ஸோ கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஸோ ஒய்யோட கெயின் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா எக்ஸ் ரிட்டையர் ஆகிறாரு, அதில் ஒய்க்கும் இசட்டுக்கும் மட்டும்தான். ஸோ ஒய்யோட கெயின் பார்த்தீங்கன்னா 3/5 மைனஸ் 3/10 ஆர் 6/10. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 3/10 கிடைக்குது. அதே மாதிரி இசட்டோட கெயின் ரேஷியோ வந்து 2/10. அப்போது கெய்னிங் ரேஷியோ ஆஃப் ஒய் அண்ட் ஜெட் என்ன அப்படின்னா 3:2. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு நியூ ரேஷியோ. ஸோ இன் திஸ் டைப் ப்ராப்ளம் தெர் இஸ் நோ நீட் டு கால்குலேட் த கெய்னிங் ரேஷியோ. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் த கொஸ்டின் ஹேஸ் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு, கொஸ்டின்ல இருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அப்போ என்ன பண்ணி ஆகணும், we should subtract the old ratio from the new ratio to calculate the gaining ratio. அதாவது if the continuing partners decide to share the future profit in some other ratio, the gaining ratio will also change. So in this particular case, it's necessary to calculate the gaining ratio. கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஸோ ஓல்டு ஷேர் அப்படின்ற போது இதுக்கு ஒரு சம் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு. ஏபி அண்ட் சி வேர் ஷேரிங் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ 3:2:1. இதில் சி ரிட்டையர் ஃப்ரம் த ஃபர்ம் ஏ அண்ட் பி டிசைட் டு ஷேர் ஃபியூச்சர் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ 7:5. கால்குலேட் த கெய்னிங் ரேஷியோ. ஸோ ஓல்டு ரேஷியோ பார்த்தோன்னா 3:2:1. நியூ ரேஷியோ ஏ அண்ட் பிக்கு என்ன கொடுத்துருக்கு அந்த இடத்துல 7:5. ஸோ தெர்ஃபோர் த கெய்னிங் ரேஷியோ இஸ் நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஸோ ஏயோட கெய்னிங் ஷேர் வந்து கெய்னிங் ரேஷியோ எவ்வளோ 7/12 மைனஸ் 3/6, அதாவது 1/12. பியோட கெய்னிங் ரேஷியோ 5/12 மைனஸ் 2/6 அப்படின்ற போது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அந்த இடத்துல 1/12. ஸோ இப்படி தான் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் நடக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், அதாவது மீனிங் பார்த்துருக்கோம், அண்ட் தென் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம், நியூ ரேஷியோ கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கெய்னிங் ரேஷியோ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.